மான் செய்த தந்திரம். ஒரு மான் இரை தேடி சாப்பிட்டுவிட்டு தன்னோட 2 குட்டிகளோடு திரும்பி வந்து கொண்டிருந்தது. அப்போது மழை தூறல் துவங்கியது. உடனே அது அருகிலிருந்த ஒரு குகைக்குள் குட்டிகளை அழைத்துச் சென்றது. மழை நின்றதும் கிளம்பலாம் என்று சொல்லி உள்ளே பார்த்ததும் மான் அதிர்ச்சி அடைந்தது. காரணம், அங்கே நிறைய விலங்குகளின் எலும்புகள் இருந்தன. அது ஒரு சிங்கத்தின் குகை என்பது மானுக்கு புரிந்தது. மழை நின்றதா என்று வெளியே பார்த்த மான் சற்று தூரத்தில் சிங்கம் வேகமாக குகையை நோக்கி வருவதைக் கண்டது. பயந்த மான் உடனே குகைக்குள் வந்து புத்திசாலியாக யோசனை செய்து அது குட்டிகளுக்கு பளார் பளார் என்று அறை கொடுத்தது. குட்டிகள் பயந்து கத்தின. சிங்கம் குகை அருகே வந்ததும் மான் சத்தமாக பேசியது. குழந்தைகளே, இப்போதுதான் ஒரு யானையை வேட்டையாடி சாப்பிடக் கொடுத்தேன். இன்னும் பசியா? சிங்கம் இப்போது வந்துவிடும். அதை வேட்டையாடி தருகிறேன். இதை கேட்ட சிங்கம் குகையில் தன்னை விட பலசாலியான விலங்கு உள்ளது என நினைத்து பயந்து ஓடிவிட்டது. வழியில் நரி சிங்கத்தை சந்தித்து, ராஜா, ஏன் இவ்வளவு வேகமாக ஓடுகிறீர்கள் என்று கேட்டது. அதற்கு சிங்கம், என்னோட குகையில் என்னை விட பெரிய மிருகம் இருக்கு. அது குட்டிகளுக்காக என்னை வேட்டையாடப் போகுது என்றதும் நரிக்கு சிரிப்பு வந்தது. அப்படியெல்லாம் ஒரு மிருகம் இருக்க முடியாது என்றது. ஆனால் சிங்கம் நம்பவில்லை. நீங்கள் நம்பவில்லை என்றால் நாமிருவரும் சேர்ந்தே அங்கு செல்வோம். கயிற்றால் நம் கால்களை கட்டிக்கொள்வோம். அதனால் யாரும் தப்பிக்க முடியாது என்று கூறி மீண்டும் சிங்கத்தை குகைக்கு கூட்டிச் சென்றது. அந்த நேரம் குகையிலிருந்து எட்டி பார்த்த மான் அங்கு சிங்கம் நரி வருவதை பார்த்து பயந்து பின் புத்திசாலித்தனமாக யோசித்து தன் குட்டிகளிடம், குழந்தைகளே, சத்தம் போடாதீர்கள். சிங்கம் தந்திர நரியுடன் வரலாம். அவனையும் சேர்த்தே சாப்பிடலாம் என்று சத்தமாக பேசியது. இதை கேட்ட சிங்கம் இன்னும் பயந்து தலை தெறிக்க வேகமாக ஓடியது. சிங்கத்துடன் நரியின் கால்கள் கயிற்றால் கட்டியிருந்ததால் நரியும் பின்னால் இழுத்தவாறே சென்றது. அதனால் நரி காயமடைந்தது. சிங்கமும் நரியும் ஓடிவிட்ட பிறகு மான் தன் குட்டிகளை அழைத்து கொண்டு பாதுகாப்பாக தன் இருப்பிடத்திற்கு சென்றது. நீதி: ஆபத்தான நேரத்தில் பயந்துவிடாமல் புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும்.